இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாட்ஸ்அப்ல யாரு அதிகமா நம்ம ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நாம் யார் இதெல்லாம் பார்த்துருக்கோம், எத்தனை தடவை பார்த்துருக்கோம் அப்படின்னு வியூஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இதில் உங்கள் நேம் கொடுங்க. அப்புறம் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் கண்ட்ரி இது, அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. என்டர் பண்ணுறீங்க. அக்ரி கொடுக்குறீங்களா, கண்டினியூ பண்ணுங்க. லோட் ஆகும். இதில் நீங்கள் கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். அந்த இதில் வாட்ஸ்அப் ட்ராக்கரில் அப்புறம் விசிட்டடு, அதுக்கப்புறம் விசிட்டர்னு இருக்கும். லோட் ஆகுது. யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நாம் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அதை பற்றியும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம். எப்படின்னா, அந்த கீழே ஒரு ஐகான் இருக்கும், லொக்கேஷன் ஐகான் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ட்ராக் ஆகி வரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூசரு, நியர்பை யூசர்னு இருக்கும். நியர்பை யூசர்னால் நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் காமிக்கும். அதாவது கான்டாக்ட் நம்பரில் இருக்கிறது இல்லை. இந்த வாட்ஸ்அப் ட்ராக்கரை யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்களோ அவங்களோட இதெல்லாம் பக்கத்தில் காமிக்கும். அவங்க நம்பருக்கு கூட சேட் பண்ணலாம் கிளிக் பண்ணி. இது ஆன்லைன் யூசரு. ஆன்லைன் யூசர் யாரெல்லாம் இருக்காங்க, இப்போ மும்பையில் எவ்வளோ கிலோமீட்டரில் ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனும் காமிக்குது. இது ஆன்லைன் யூசர் காமிக்குது. அதேமாரி நியர்பை யூசரும் காமிக்கும். இந்த மாதிரி தகவலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இது போல பல தகவலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தமிழ்டா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.